ஒரு கெட்ட ஆதிபத்தியத்துக்கும் ஒரு நல்ல ஆதிபத்தியத்துக்கும் அதிபதியான சனி இப்போ 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பாக்கியங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்மைகள் நடக்கவும் அதை அனுபவிக்கவும் தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சனி. அப்படிப்பட்ட சனி இப்போ வக்ரம் அடைகிறது உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பு தான். ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், நல்ல பண வசதி இருக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னா. ஆனால் இப்போ இந்த கடந்த 1.5 வருஷமா, அதாவது அஷ்டம சனி முடிஞ்சதுலேருந்து தடைப்பட்டிருந்த நன்மைகள், தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க துவங்கும் இனிமேல். ஜூன் 30 நவம்பர் 15 வரைக்கும் இந்த கெட்ட ஆதிபத்தியத்துக்கு அதிபதியா இருக்காருல்ல சனி, 8ஆம் ஆதிபத்தியத்துக்கு அதிபதி. இந்த மாதிரி பணமெல்லாம் இருந்தால் இப்போ உங்களுடைய கைக்கு வரும். இந்த 4.5 மாசத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள இருந்த பகை விலகிறதும், எப்போதும் பிரச்சனைகளுக்குள்ளேயே சுழன்றுகிட்டு இருந்த, நோய் நொடிகளுக்குள்ளேயே சுழன்றுகிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்கு சனி நண்பர் தான். மிதுன ராசிக்கு சனி யோக கிரகம் தான். சனி தசை நடந்தா மிதுன ராசிக்கு நல்லது. மிதுன ராசிக்கு சனி 8ஆம் ஆதிபத்தியத்துக்கும் 9ஆம் ஆதிபத்தியத்துக்கும் உரியவர். ஒரு கெட்ட ஆதிபத்தியத்துக்கும் ஒரு நல்ல ஆதிபத்தியத்துக்கும் அதிபதியான சனி இப்பொழுது 9ஆம் இடத்துல வலுவா இருக்கிறதுனால ஒரு பாவர் திரிகோணத்துக்கு அதிபதியாகி அந்த இடத்துலயே வலுவா இருந்தா அந்த இடத்த கெடுப்பாருங்கிற அமைப்புல இப்போ 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பாக்கியங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தந்தை வழி அமைப்புகள் எல்லாத்தையுமே கெடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிறார் சனி. உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காம செய்துட்டு இருக்கார். உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளை கெடுத்து கொண்டிருக்கிறார் சனி. உங்களுக்கு நன்மைகள் நடக்கவும் அதை அனுபவிக்கவும் தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சனி. உங்களுடைய இளைய சகோதரிகளோட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இல்லாத நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கார் சனி. அப்படிப்பட்ட சனி இப்போ வக்ரம் அடைகிறது உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்பு தான். ஏன்னா 9ஆம் இடத்துல வலுவா இருந்து அந்த இடத்தால உங்களுக்கு, ஏன்னா 9ஆம் இடங்கிறது நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும், என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கணும், எதை அனுபவிக்கணும், நன்மைகளை எல்லாமே நம்ம ஒரு சொகுசா இருக்கணும், நல்ல வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், நல்ல பண வசதி இருக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னா 9ஆம் இடம் நல்ல சுபத்துவமா வலுவா இருக்கணும். அப்பதான் இதையெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனா இப்போ இந்த கடந்த 1.5 வருஷமா, அதாவது அஷ்டம சனி முடிஞ்சதுல இருந்து சனி அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்தின் மூலம் கிடைக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் சனிக்கு எடுத்துட்டு இருக்கார். இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சனி வக்ரம் ஆகிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா மிக வலுவா இருந்த சனி கொஞ்சம் பலம் குறையிறது, அந்த இடத்த மிக வலுவா கெடுத்துட்டு இருக்கிற அமைப்புல கொஞ்சம் குறையிற அமைப்பு தான். அதனால ஓரளவுக்கு இனிமே தடைப்பட்டிருந்த நன்மைகள், தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க துவங்கும் இனிமேல. ஜூன் 30 நவம்பர் 15 வரைக்கும் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இது வரைக்கும் தடையாவே இருந்த, நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த 4.5 மாசத்துல உங்களுக்கு நடந்துரும். அதாவது இந்த 4.5 மாசம் உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். நன்மைகளும் நடக்கும் உங்களுக்கு. தந்தை வழி அமைப்புல இருந்த தடைகள் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு அமைதியாகும். முழுசா தீரும்னு சொல்ல முடியாது. முன்ன கச்சா மச்சான்னு ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் இருந்தா இப்போ ஒரு அமைதியான நிலையில அது இருக்கும். இளைய சகோதரிகளோட உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம், பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் கடந்த 1.5 வருஷமா. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் தீர்ற அமைப்பு தான் ஓரளவுக்கு. இந்த கெட்ட ஆதிபத்தியத்திற்கு அதிபதியா இருக்காருல்ல சனி, 8ஆம் ஆதிபத்தியத்துக்கு அதிபதி. 8ஆம் இடங்கிறது வம்பு, வழக்கு, பிரச்சனை, அசிங்கம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது. இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து அதையெல்லாம் வலுவா செஞ்சுட்டு இருந்த சனி, அதாவது உங்களுக்கு நோயை கொடுக்கறது, கடனை கொடுக்கறது, வம்பை கொடுக்கறது, பிரச்சனைகளை கொடுக்கறது, பிரச்சனைகளுக்குள்ளேயே உழன்றுட்டு இருக்கிறது, இதையெல்லாம் வலுவா கொடுத்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட சனி இப்ப கொஞ்சம் வலு குறைஞ்சதுனால இப்ப சொன்ன அமைப்பெல்லாம் கடன் கொஞ்சம் தீர்ற அமைப்பு, நோய் கொஞ்சம் தீர்ற அமைப்பு, அதாவது முழுசா உங்களுக்கு தீரலைன்னா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நோய் கட்டுக்குள்ள வரதும், முழுசா கடனை அடைக்க முடியலன்னா கூட அந்த கடனால ஏற்படுற தொந்தரவுகள் குறையறதும் இந்த 4.5 மாசத்துல உங்களுக்கு நடக்கும். கொடுத்த பணத்தை கூட இது வரைக்கும் வாங்க முடியல, அந்த பணம் வர்றதுக்கு கூட ஏகப்பட்ட தடை இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பணம் எல்லாம் இருந்தா இப்போ உங்களுடைய கைக்கு வரும் இந்த 4.5 மாசத்துக்குள்ள. இந்த 1.5 வருஷ காலத்துல
உங்களுடைய தம்பி தங்கைகள் கூட உங்களுக்கு உறவுகள் நல்லா இருந்திருக்காது, அவங்களே ஒரு நல்லா இல்லாத நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இப்ப கொஞ்சம் மாறும். சனி வக்ர பயிற்சி காலம் 4.5 மாசங்களும் உறவுகளுக்குள்ள ஒரு ஒட்டுதல்களும், பூர்வீக சொத்துக்களால இருந்த பிரச்சனைகள் உச்சகட்டமா இருந்தா அது கொஞ்சம் அமைதியான நிலைமைக்கு திரும்புறதும், உறவுகளுக்குள்ள இருந்த பகை விலகிறதும், எப்போதும் பிரச்சனைகளுக்குள்ளேயே சுழன்றுகிட்டு இருந்த, நோய் நொடிகளுக்குள்ளேயே சுழன்றுகிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறதும் சனி வக்ர பயிற்சி காலத்துல நடக்கும். இந்த 4.5 மாசமும், அதாவது ஜூன் 30 இருந்து நவம்பர் 15 இந்த 4.5 மாத காலமும் ரிலாக்ஸா இருக்கிற காலமா அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.